நெல்லை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தில் முதல்சேரியில் இன்று நடந்த வீட்டு புதுமனை புகுவிழாவிற்கு சென்றுவிட்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சித்தியை வழிமறித்து கத்தியால் குத்திய மகனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடுரோட்டில் சித்தியை மகன் கத்தியால் கொலை செய்திருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தென்னவன். தென்னவன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஹாசினி. பட்டுக்கோட்டை அருகே சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட முன் விரோதத்தால் முதல்சேரியில் இன்று நடந்த வீடு புதுமனை புகுவிழாவிற்கு சென்றுவிட்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சித்தியை வழிமறுத்தி குத்தியதால் கத்தியால் குத்தி கொலை செய்த மகன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கரிக்காடு பகுதியை சேர்ந்தவர் அன்பழகன். இவர் மனைவி சுசீலா 55. இவர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள முதல்சேரி கிராமத்தில் நடந்த ஒரு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிக்கு சென்று நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வருவதற்காக சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது பட்டுக்கோட்டை அடுத்த புன்னவராயங்கோட்டை உக்கடை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் மகன் அன்பழகன், வயது 42, சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த சுசீலாவை வழிமறித்து ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அக்கம் பக்கத்தினர் சுசீலாவை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். ஆனால் வரும் வழியிலேயே சுசீலா பரிதாபமாக உயிரிழந்தார். உடனே இது குறித்து தகவல் இருந்த பட்டுக்கோட்டை தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்த்துவிட்டு விசாரணை நடத்துகையில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சுசீலா கொலை செய்த அன்பழகனின் அம்மாவின் தங்கை என்பதும் இவர்களுக்குள் சொத்து தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வருவதாகவும் தெரிய வந்தது. மேலும் இந்த முன்விரோதம் காரணமாக தனது சொந்த சித்தியை மகனே கத்தியால் குத்தி கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து பட்டுக்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து தப்பி ஓடிய அன்பழகனை தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட சுசீலாவின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டையில் சொத்து தகராறு முன்விரோதம் காரணமாக தனது சொந்த சித்தியையே மகன் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தென்னவன்.